ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அழைக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் இன்று நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இதுவரை எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை பாடுகள் என்று சொல்லி. எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். எதுலேயும் நன்மையை நாம் பார்க்க பழக வேண்டும். நம்முடைய பார்வையில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும், எந்த பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலே கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மையை தருகிறார். ஆமேன். அது உனக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் இருந்து உனக்கு ஒரு நன்மை இன்றைக்கு இருக்கும். அதை நாம் நன்மையாய் பார்க்க பழக வேண்டும். எதிலும் நன்மையை பார்க்க நாம் பழக வேண்டும். நம்முடைய பார்வையில் தான் இருக்குது. நம்ம அதை பார்க்கிற விதத்தில் தான் இருக்குது. என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம், 14வது அதிகாரம் 7, 8, 9 பார்க்கும்போது கானான் தேசத்தை பார்க்க போகிறார்கள். 2 பிரிவாக போகிறாங்க, 2 கூட்டங்கள். எல்லாரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஆனால் கருத்து 2ஆய் மாறுகிறது. ஒரு தரார் சொல்கிறாங்க, அங்கே ராட்சதர்களை கண்டோம், அது நம்ம சுதந்திரிக்க முடியாது, அவர்கள் நம்மோட பலவான்கள், நமக்கு தோல்விதான் என்று சொல்லி ஒரு கூட்டம் அதை தோல்வியாய் பார்க்கிறது. இன்னொரு கூட்டம் யோசுவாவும் காலேப்பும் அதை ஜெயமாய் பார்க்கிறார்கள். அவங்க எப்படி பார்க்குறாங்க? அவர்களை காத்த நிழல் கடந்து போயிற்று. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாயிருந்தா கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை நமக்கு செய்வார் என்று சொல்லி அதை ஜெயமாய் பார்க்கிறார்கள். யோசுவாவும் காலேப்பும் அந்த காரியத்தை பார்த்த விதம் அப்படி. இன்றைக்கு போராட்டத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், ஒரு காரியத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. நம் போராட்டத்தை எப்படி பார்க்கிறோமோ அதில் தான் நம் வாழ்க்கை உயரும். யோசுவாவும் காலேப்பும் பிரயோஜனமாக மாறினாங்க. ஏனென்றால் அவங்க போராட்டத்தை பார்த்த விதம் அப்படி. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிறதான போராட்டத்தையும் பாடுகளையும், உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளையும், உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையை நடத்தி கொண்டு வரும்போது மோசே சொல்கிறார், வனாந்திரத்தில் கர்த்தர் நம்மை ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்தினார் என்று சொல்லி மோசே சொல்கிறார். ஆனால் பாடுகள் தான், வனாந்திரம்தான், போராட்டம்தான், கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான், பிரச்சனை தான். வனாந்திரத்தில் எப்படி சுகமாக வர முடியும்? அவ்வளோ பாடுகளையும் தான். ஆனால் மோசே அந்த பாடுகளை எல்லாம் ஒரு குறையில்லாமல் கர்த்தர் காத்தார்னு பார்க்கிறார். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, வனாந்திரத்தில் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், நாம் அதை எப்படி கையாளுகிறோம்? எது நடந்தாலும் அது நடக்கட்டும், அது நன்மைக்கு தான் என்று சொல்லி நம்ம சொல்கிறோமா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். எதிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். அதை நீ இன்னைக்கு என்ன செய்? விசுவாசி. எதுவாக இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கீங்களா? அந்த இழப்பும் கூட ஒரு நன்மைக்கு தான். அருமையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா வேட்டைக்கு போகும்போது, ஒரு ராஜா வீட்டில் இருக்கும்போது அவருடைய விரலில் கொஞ்சத்தை வெட்டிடுவார். அது மொட்டைகையாக போயிடும். அப்போது அவருடைய அமைச்சர் வரும்போது, மந்திரி வரும்போது சொன்ன உடனே, மந்திரி ராஜா இதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா
மந்திரி மேலே கோவப்பட்டு என் கையை இழந்திருக்கிறேன், ஒரு விரலை இழந்திருக்கிறேன், நீ நன்மைக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவனை 6 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருங்க, கடுங்காவல் தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லி அவனை மந்திரியை ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த ராஜாவுக்கு கையில் புண்ணு ஆறினோடனே கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணுவார், வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போடும்போது அவரோடு கூட எல்லா படை வீரர்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது அந்த இடத்துல அவங்க வேட்டைக்கு போகிற இடத்துல காட்டுவாசிகள் பகுதியில் மக்கள் மத்தியில் இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டும்போது இந்த ராஜாவை மட்டும் விட்டுட்டு அவங்க கூட இருந்த போர் சேவகர்கள் எல்லாருமே ஓடி போயிடறாங்க. இந்த ராஜாவை மட்டும் அந்த காட்டுவாசி கும்பல் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு இந்த ராஜாவை பலியிட போகிறாங்க. அப்போ பலியிட போகும்போது அவனை பலியிடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கும்போது பார்த்தா அவன் கையில் என்னது குறை இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், அதில் உள்ள தலைவன் சொல்கிறான், நம்முடைய தெய்வத்துக்கு குறை உள்ளதை பலியிடக்கூடாது, அது தெய்வ குற்றமாயிருன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுறாங்க. இந்த ராஜாவும் தப்பிச்சம் பிழைச்சோன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த மந்திரி அழைத்துட்டு வர சொல்கிறார். அழைத்துட்டு வந்தோடனே இந்த மந்திரியை பார்த்து, நீ சொன்னிய எதுனால நன்மைக்குன்னு சொன்னியது கரெக்டாக தான் போச்சு பாரு, என்ன இன்னைக்கு விட்டுட்டாங்க, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ராஜா, நான் சொன்னது எல்லாம் நன்மைக்கு தான், என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ராஜா சொல்கிறார், சரி எனக்கு கையில் வெட்டுப்பட்டது நன்மைக்கு, ஆனால் உன்னை ஜெயிலில் போடும்போதும் நீ நன்மைக்கு சொன்னிய, அது எப்படின்னொடனே ராஜாவே என்னை ஜெயிலில் போட்டது நன்மைக்கு தான். ஏன்னு தெரியுமா, இப்போது உங்கள் கூட நான் வந்திருந்தா மற்றவங்களாம் விட்டுட்டு போனால் நான் உங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். அப்படி விட்டுட்டு போகாமல் இருக்கும்போது என்ன செய்வாங்க, என்னையும் உங்களையும் கூட தான் சேர்த்து என்ன செய்வாங்க, அப்போ போகும்போது குறை இருக்கிறதுனால விட்டுருவாங்க, ஆனால் எனக்கு குறை இல்லைனால என்ன வெட்டியிருப்பாங்களே, இன்னைக்கு நான் செத்துருப்பேனே, அதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, அம்மா நீ சொன்னதே நன்மைக்கு தான் சொல்ல பிள்ளைகள், உங்களுக்கு நன்மை இன்னைக்கு செய்கிறார், எது நடந்தால் அது நன்மை. நீங்க இதை குறித்தும் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க பிரச்சனையை தோல்வி முகத்தோடு பார்க்காதபடி வெற்றி முகத்தோடு பாருங்க, ஜெயமாய். அன்று காலை யோசுவாவும் அந்த தோல்வியாய் பார்க்கல, ஜெயமாய் பார்த்தார்கள். ஆனால் மற்றவர்கள் அதை தோல்வியாய் பார்த்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாடுகளை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கிறதுல தான் அதோட வெற்றி இருக்காகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தை எதெல்லாமோ நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கும்போது வானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசி கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டாயம் ஜெயமாய் நடத்தி தருவாராகவே நாம் ஜெபிப்போம். அதே போல கர்த்தரிடத்தில் அன்பு பிள்ளைகள் வாயில முறுமுறுப்பு வரவே வராது. முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதபடி நீர் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு தான் ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமை காண்பீங்க. நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, இன்னைக்கும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த காரியங்கள், இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் பா. பிரச்சனைகள் இந்த நாளில் நன்மையாய் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீர் அதை நன்மையாய் புரட்டி போடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள் அது தோல்வியாய் இருக்கலாம், இன்றைக்கு அந்த தோல்வியிலே ஒரு ஜெயத்தை பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே இந்த நாளில் ஒரு நன்மையை நீர் செய்யுங்க, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி போடுங்க அப்பா. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதபடி அதை அப்பா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிருபையும் பலத்தையும் அப்பா அபிஷேகத்தையும் நீர் கட்டளையிடும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.